பிரைஸ் தி லார்ட். அருளும் நலமும் யாருக்கு இருக்கும் தெரியுமா? தேவனுடைய சப்தத்தை கேட்குற ஜனங்களுக்கு தான் இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நீ காது கொடுத்து கேட்கணும். அதனால தான் பாருங்கள், இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் நல்ல, எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பகுதியை நான் சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? நல்லா சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? பின்னால் இருக்கவங்க சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? நீங்க கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? கேட்குறவங்க மட்டும் நல்ல வலது கருத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவுதானா? 2021 சவுண்ட் இவ்வளவுதானா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப கேட்டுக்கொண்டிருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்க தயவு செய்து உங்களுக்குன்னு ஒரு பூசையில் நீங்க என்ன செய்யுங்க? பங்கெடுங்க. ஏன்? நீங்க திருப்பலியில் கல்வாரி பலியில் முழுசா என்ன செய்யுங்க? உங்களை ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப வசனத்தை கேட்கணும்னா ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க உட்காரணும். அல்லேலூயா. அப்ப உட்காராததனுடைய விளைவு என்ன தெரியுமா? சாமி, இயேசு சாமி சொல்லிட்டாரு. வாசித்து பாருங்க. நீங்க அந்த லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. 10ஆம் அதிகாரத்தில் அவள் வசனத்தை படிங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. 41வது வசனம். ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா 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 மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்ப நீங்க நல்லா கவனிங்க பாருங்க. நீங்க ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. அந்த வீட்டில் யார் வந்திருக்கா? சொல்லுங்க, அந்த வீட்டுக்கு யார் வந்தா? இயேசு வந்திருக்கார். சொல்லுங்க, யார் வந்திருக்கா? இயேசு வந்திருக்காருங்க. இயேசு வந்த வீட்டுக்குள்ள நடந்த சம்பவம் இது. இயேசு அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா இயேசு அந்த வீட்டில் ஒரு ஆள் எப்படி இருக்கா? கலக்கத்தோடும் கவலையோடு இருக்கா. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும், எத்தனை திருத்தலத்துக்கு போனாலும், தேவ வசனம் உள்ளே இல்லைன்னா உங்க கவலையும் தீராது, உங்க கலக்கமும் தீராது. பிரைஸ் தி லார்ட். முதல்ல என்ன வேணுங்க உங்களுக்கு? தேவனை தேடுற நீங்க வசனத்தை கேட்கணும். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? அதனால தான் சபை உரையாளர் பிரசங்கியின் புஸ்தகம் இதை தெளிவாக சொல்கிறது. வாசித்து பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம் சபை உரையாளர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறீங்களா? கடவுளின் கோவிலுக்கு செல்லும் போது, தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது விழிப்புடன் இரு. எப்படி இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. நல்ல தூங்குறவங்க சொல்லுங்க. நல்ல தூங்குறவங்க சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? விழிப்புடன் இருக்கணுமா? கோயிலுக்கு போறது எப்படி போகணுமா? விழிப்போட கோயிலுக்கு போகணும். போய் என்ன பண்ணணும்? மதிகேடரை போல, மதிகட்டவர்களை போல பலி செலுத்துவதை விட. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இது இந்த வார்த்தையை நீங்க நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கணும், அண்டர்லைன். போன உடனே அங்க பீடத்தை பார்க்கறது, அலங்காரம் பார்க்கறது, பூவை பார்க்கறது, லைட்டை பார்க்கறது. சிலர் இதுக்குன்னே கோயிலுக்கு போறான். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் உள்ளவா சேலையை பார்க்கறது. இது சின்னத்தூரில் எடுத்ததா, இது சென்னை சில்க்ஸில் எடுத்ததா, வேற வேலை இல்லையா உனக்கு? எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? பிரைஸ் தி லார்ட். சிலர்லாம் பாருங்க, உள்ள போய் உட்கார்ந்தா கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்க உட்காந்து? எல்லாரையும் சொல்லலை, சில பேர் யார் யார் அப்படி இருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. உங்களுக்கு அருளும் நலமும் கிருபையும் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் தடை. நான் ஜெபம் பண்ணேன், கோயிலாக போனேனே, எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சிலர் கேட்கீங்களே, இன்னைக்கு இதை மாற்றுங்க. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனேன்னா இன்னும் எந்த காரியத்துக்கு வேறு எதுக்குமே இடமே. சிலர் பாருங்கள், செல்ஃபோனை எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆலயத்துக்குள்ளே போகிறீங்களா, செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சிலர் பாருங்க, திருப்பலியுடைய மைய பகுதியிலே அங்கேயும் இங்கேயும் ஓடுவான் ஃபோன் எடுத்துக்கிட்டு. நீங்கள் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லை வீட்டில் வச்சுட்டு போயிருங்க. ஏன் தெரியுமா?
சில நேரத்தில் நீங்கள் சைலண்டில் போட்டால் கூட உங்களை அறியாமலே கை உள்ளே போகுமா? குர்ன்னு ஏதாவது சவுண்டு வரும், உடனே எடுத்து யாருன்னு பார்ப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு இதெல்லாம் சந்தர்ப்பம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள போகும்போது விழிப்போடு இரு. கதை பேசாத, யார்ட்டையும் பேசாத, அதை இந்த கதையை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பராக்கு பார்க்காதீங்க. வெறும் மெழுகுதிரி கொளுத்துறதுலையும் மாலை போடுறதுலையும் மட்டுமே சிலருக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அல்லேலூயா. ஒரு மெழுகுதிரி 2 மெழுகுதிரி கொளுத்தணும், ஒரு மாலையை போட்டோம், 5 ரூபா காசை உண்டியல்ல போட்டோம், முடிஞ்சுதா அவன் பக்தி? இது இல்லைங்க கிறிஸ்தவம். பைபிளை படிங்க, வாசிங்க. மதிகட்டவர்களை போல பலி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டறிவதே மேல். எப்படி? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணுமா? நல்ல பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய வசனத்தை காது கொடுத்து கேட்கணும். தேவ வசனத்தை கேட்கிறதும் வசனத்தினால் நிரப்பப்படுவதும் தான் உங்களுக்கு விடுதலையை தரும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அவ பாதத்தில் அமர்ந்து மரியாள் என்ன கேட்டாங்க? கர்த்தரே தேவனுடைய வசனம், ஆண்டவருடைய வசனத்தை. அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவள் நிரப்பப்பட்டாள். ஆனால் மார்த்தா கவலைப்படுறா, கலங்குகிறா. நான் சொல்லலை, சாமி தான் சொல்றார், இயேசு சாமி சொல்றாரு. மார்த்தா மார்த்தா, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு கலங்கி போயிருக்கிற? இயேசு இருக்கிற வீட்டிலேயே கவலையும் கலக்கமும். இன்னைக்கு இத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களில் கவலைக்கும் கலக்கத்துக்கும் காரணம் என்ன தெரியுமாங்க? நம்ம வீடுகளில் தேவனுடைய வசனத்துக்கு இடமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களா? எனக்கு ஒரு ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர், நான் காலையில் எனக்கு எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் சரி பைபிள் வாசிக்காமல் இருந்த இடத்த விட்டு எந்திக்கவே மாட்டேன். பைபிளை வாசிங்க, பைபிள் வாசிங்க. ஆலயத்துக்கு பைபிள் கொண்டு போங்க. ஜெப கூட்டத்துக்கு வர்றீங்க, நீங்கள் தயவு செய்து பைபிள் கொண்டு வாங்க. இந்த இயர் முடிவெடுத்துக்கோங்க, ஒரு பைபிள் வாங்க. எனக்கு பிரதர் பைபிள் வாங்க முடியலைங்க, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, பைபிள் நான் வாங்கி தரேங்க உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. காசு இருக்கோ இல்லையா, பிரதர் எனக்கு ஒரு பைபிள் வாங்கி தாங்க சொல்லுங்க, நான் வாங்கி தர்றேன் உங்களுக்கு. பைபிள் வேணுமா? வாங்கி தர்றேங்க. ஆலயத்துக்கு பைபிள் கொண்டு போங்க, ஜெப கூட்டத்துக்கு பைபிள் கொண்டு போங்க. பாருங்க, ஒரு பெரிய செல்வந்தர் ஒருவர், நல்ல கிறிஸ்தவ செல்வந்தர், அவர் சொல்றாரு, பைபிள் இல்லாமல் நான் எங்கேயும் போறதே இல்லை. ஆண்டவருடைய வசனம் தான். வசனம் உன்னை உயிர்ப்பிக்கும், வசனம் உன்னை தூக்கி நிறுத்தும், வசனம் உன்னை தேவ அருளாலும் கிருபையாலும் உன்னை நலத்தினாலும் நிரப்பிக்கிட்டே இருக்கும். வசனம் எங்க இருக்குதோ அங்க தோல்விக்கு இடம் இல்லை, பிசாசுக்கு இடம் இல்லை. வசனம் இருக்கிற இடத்துல பிசாசால விளையாட முடியாதுங்க. வசனம் இருக்கிற இடத்துல தரித்திரத்துக்கு இடம் இல்லை, வசனம் இருக்கிற இடத்துல நோய்க்கு இடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் ஜெப உதவிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ண உடனே, பிரதர் அது செய்து வா, இந்த வசனத்தை படி. நல்ல தேவனுடைய வசனத்தை சொல்லிட்டு அடுத்து ஜெபம் பண்ணி முடிக்கும்போது அரை மணி நேரத்தில் சொல்லுவாங்க, இந்த நோய் என்னை விட்டு போயிட்டு. ஆனால் சில கேஸ் இருக்கு, வசனத்தை படிக்க சொன்னாலே கசப்பு வந்துடும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஃபோனே அடிக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு ஏதாவது தரிசனம் சொல்லணும், உனக்கு அது இருக்குது இது இருக்குது. நமக்கு அதெல்லாம் வேலை இல்லை. வசனத்தை படி, வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். அந்த வார்த்தையை மரியாள் கேட்டால் அவள் நல்ல பங்குக்கு சொந்தக்காரியாக மாறினாள். கை தட்டுங்க பார்ப்போம். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க, சங்கீதம் 119 131. உண்மையிலே தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் முதலாவது ஆண்டவரை தேடுங்கள், இரண்டாவது ஆண்டவருடைய பாதம் அமருங்க. அமர்ந்து என்ன சொல்றான் படிங்க. 119 131. வாயை ஆவன திறப்பேன், பெருமூச்சு விடுகிறேன். ஏனெனில் கர்த்தாவே தேவனே, ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக
ஏங்குகின்றேன். உம்முடைய வசனத்திற்காக ஏங்குகின்றேன். Praise the Lord. கையை தட்டுங்களேன். எதுக்காக ஏங்குறேன் சொல்லுப்பா, எதுக்காக ஏங்குறேன்? இங்க இருக்கிற எத்தனையோ பேர் எவ்வளவோ வேலையில் இருக்கிறவங்க தான், எவ்வளோ பேர் பிஸியான ஆட்க, அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா எதுக்கு வந்திருக்கீங்க? ஆண்டவர் என் கூட ஏதாவது பேசுவாரா, ஆண்டவர் எனக்கு அவருடைய வார்த்தையை நான் கேட்கணும்னு சொல்லி ஒரு உத்வேகம், ஆர்வம் உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் வைத்ததினால் அவர் மீது கொண்ட அன்பு உங்களை அழைத்து வந்திருக்கிறது. நிச்சயமாய் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிறைவாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya, praise the Lord. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஊழியர்களே, ஜெபிக்கிறவர்களே, ஆண்டவருடைய அற்புதமான கிருபையை பெற்றுக்கொள்ள இரக்கத்தினத்துக்கு வந்திருக்கிற விசுவாசிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனை தேடுவதில் மட்டுமல்ல, அவர் பாதம் அமர்ந்து அவருடைய வசனத்தை தியானிங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர், என் வீட்டில் என் பிள்ளைகளுக்குரிய திருமண காரியமாக இருக்கட்டும், அவங்களுடைய வேலை காரியமாக இருக்கட்டும், எதுவானாலும் தேவ சமூகத்தில் உட்காராம நான் எந்த முடிவுமே சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க, நிறைய ஜெபிக்கிறவங்க கூட தப்பாக முடிவெடுத்துருந்தாங்க. சிலர்லாம் பாருங்க, அதுக்கப்புறம் தப்பாக முடிவெடுத்துட்டு தலைகீழ அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து ஒரு காரியத்தை செய்ய போறீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கண்டிப்பாக பேசுவார், வசனத்தின் வழியாக பேசுவார். பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரும் பொழுது எல்லாமே நடக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நிச்சயமாய் தெளிவாய் பேசுவார், மனுஷன மாதிரி பேச மாட்டார். ஒருவேளை நானும் நீங்களும் பேசணும்னா கூட நல்ல எல்லாம் அப்படி மேலே வர போயிட்டு அப்புறம் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு கையை கழட்டி விட்டுட்டு போயிடுவோம், கையை கழுவிடுவோம், கழட்டி விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் தேவன் தெளிவாக பேசுவார். உங்களுக்கு அவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் சமூகத்தில் நீ உட்கார்லனாலே நீங்கள் வாழ்க்கையில் தோத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். ஊழியத்தில் நான் வேகமாக நிறைய நாள் ஊழியம் பண்ணுறதை விட தேவ சமூகத்தில் உட்கார்றது தான் முக்கியமானது. நான் அதை உணர்ந்து சொல்கிறேன். இரவும் பகலும் ஓடின காலம், இரவும் பகலும் ஒரே நாளில் 7 பிரசங்கம் 8 பிரசங்கம் கொடுக்குற இடம்லாம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். தூங்காமல் காலையிலேருந்து விடியல் வர. ஆனால் தேவ சமூகத்தில் நான் எவ்வளவு உட்கார்றனோ அவ்வளவு தூரம் தான் ஆத்துமக்களுக்கு, ஆன்மாக்களுக்கு மீட்பும் விடுதலையும் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இறை வார்த்தையை எடுத்துட்டு வரும் பொழுது அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை என்ன சொல்லணும், நீ முதல்ல என் பாதத்தில் உட்காரு. அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு ஜெபமே தெரியாதுங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, நற்கருணை ஆண்டவர் முன்னால் உட்காருங்க. கோயில் தூரமாக இருக்குது, வீட்டில் திரியிறதே படம் இருக்கா, பைபிளை தூக்குங்க. பைபிளே படிக்க தெரியாதுங்க, உட்காருங்க. சேசப்பா என் கூட பேசுங்கப்பா, உட்காரு. நீ அவர் பாதம் மட்டும் உட்கார்ந்து பாருங்க, 5 மணி நேரம் போகிறதும் தெரியாது, 50 மணி நேரம் போகிறதும் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அவர் பாதத்தில் உட்கார்ந்துட்டு எந்திக்கும் போது ஒன்றே ஒன்று சொல்கிறேன், விடுதலை கிடைக்கும், முகத்தில் இருக்கிற இருள் மாறும், அகத்தில் இருக்கிற சந்தேகம் நீங்கும், நான் ஒரு புதிய விடியலை நோக்கி பயணிப்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அவருடைய பாதம் அமருங்க முதல். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தேவ பாதத்தில் அமர்வதற்கு முன்னக்கூட்டி வர நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் பைபிளில் மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நான் வேகமாய் போகிறேன். 1 முதல் நீங்கள் 5 வரை உள்ள வசனத்தை படிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து படிச்சிருங்களேன். அந்த முதல் வசனத்தை படிங்க. அவர்கள் கடலுக்கு அக்கறையுள்ள கரசனேர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து போகிறாரு. அவர் இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே அங்க பாருங்க, கல்லறையில இருந்து ஒரு மனுஷன் இயேசுவை நோக்கி வர்றான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எங்க இருந்து வந்தான்? கல்லறையில. சத்தமா சொல்லுங்க, எங்க இருந்து வந்தான்? கல்லறையில இருந்து இயேசுவை தேடி ஒரு மனுஷன் வந்தான். பைபிள் சொல்லுகிறது கல்லறையில இருந்து வந்தான். இப்போ வசனம் சொல்லுகிறது அவனை குறித்து, அவனுடைய டாபிக் அவனை குறித்து இருக்குது. என்ன இருக்கு? அவன் கத்துவான், தன் உடலை கல்ல வைத்து தன்னையே கீறிக்கொள்வான், சங்கிலிகள் எல்லாம் உடைப்பான், அந்த வழியா போறவங்க வர்றவங்க எல்லாம் அடிச்சு நொறுக்குவான். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பார்த்து அவனை பார்த்து ஓடுவாங்க. அல்லேலூயா. இதுதான் அவனுடைய வாழ்க்கை. ஆனா
கவனிங்கக்கா, அக்கா கவனிங்க. தன்னைத்தானே கீறி கொள்ளக்கூடியவன், தன்னைத்தானே அழிச்சுக்கிடுறவன், அடுத்தவங்களை அடிச்சு நொறுக்கிறவங்க, கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்த ஒருத்தன், பிசாசினால், லேகியோன் என்ற பேயினால் அவன் அலைக்கழிக்கப்பட்டவன். ஆனால் அவன் எப்படி இருந்தான்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக அந்த வசனத்தை படிக்க முடியும். 15வது வசனம் படிங்க பார்ப்போம். 15வது வசனத்தை மட்டும் படிங்க. அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவன், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவன் ஆடை அணிந்து, நல்ல ட்ரெஸ் பண்ணி, அறிவு தெளிவுடன், என்ன தெளிஞ்சிட்டு சொல்லுங்க, என்ன தெளிஞ்சிட்டு அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு, தேவனாகிய ஆண்டவர் இயேசுவின் பாதம் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். முதல்ல அவங்க பயந்தது எதுக்கு? அடிச்சு சட்டையை கிழிச்சு போற வாரவனை கடிச்சிருவானோன்னு பயப்படுவான். இன்னைக்கு நம்ம வீட்டில் கூட பாருங்க, நிறைய நேரங்களில் சலாக்காமா சொல்லுவாங்க, இந்த மனுஷனை பார்த்தா நடுங்குவேன். ஆனால் என்னைக்கு இந்த மனுஷன் ஜெபத்துக்கு வந்தாரோ அப்படியே பாருங்க மொசல் குட்டி மாதிரி ஆயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அதே மாதிரி சில வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, பிரதர் பெரிய பேயின் தலைவியே என் வீட்டில் இருந்தா, ஆனால் என்னைக்கு ஜெபத்துக்கு வந்தாலோ பாருங்க மல்லிகைப்பூ மாதிரி இருக்கா, மணக்குறா. அவர் டேஸ்ட்டில் அவர் பேசுகிறார் என்ன. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுவார் பாருங்க, ஒரு காலத்தில் வாயை திறந்தா வாயை மூடவே, ஆனால் இன்னைக்கு பாருங்க என்ன மிருதுவாக மாறிவிட்டால். இது எப்போ கிடைக்கும் தெரியுமா? வசனம் உள்ள போகும்போது வாழ்க்கை மாறும். கை தட்டுங்க. இயேசு கிறிஸ்து எப்போ பேசிட்டாரோ அப்போ நீ எப்போ கேட்டுட்டியோ அப்போ ஜீவிதமே மாறிடும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, மத்தேயு வரி வசூலிச்சுக்கிட்டு இருந்தார். நீங்கள் எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை. என்ன மத்தேயு வரி வசூலிக்கிறாரு. வரி வசூலிக்கும் போது ஒருத்தன் காதில் என்ன தான் கேட்கணும்? 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா அப்படி தான் கேட்டிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவன் பார்வை ஃபுல்லாக நோட்டு மேலேயும் காசு மேலே இருந்திருக்கணும். ஆனால் இயேசு அவனை பார்த்தாரு, மத்தேயுவே என்னை பின்பற்றி வாழ்னாரு, எல்லாத்தையும் போட்டு அந்த ஆள் நினைச்சிட்டாரு, நடந்துட்டார். ஏங்க இந்த ஆள், இந்த மத்தேயு தேவனுடைய சத்தத்தை கேட்காம இருந்திருந்தா இன்னைக்கு அவரை பற்றி நம்ம பேசியிருக்கவே. எப்போ தேவ சத்தத்துக்கு ஜனம் காதை கொடுத்துட்டோ அப்பமே நம்முடைய சுபாவங்களும் நம்முடைய வாழ்க்கையும் விருத்தியடையும், அறிவு தெளியும், மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சபைகளுக்கு, இன்னைக்கு இருக்கிற சர்ச் நிலைமைக்கு தேவை ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிற கிறிஸ்தவர்கள் தேவை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 19-20 படித்து பாருங்களேன், ரொம்ப அற்புதமான பகுதி. என்ன தெரியுமா? 19-20 அதே மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 19-20 வசனம் வாசிப்போமா? படிக்கிறீங்களா? படிங்க, மைக்கில் படிங்களேன். ஆனால் அவர் அதற்கு இசையாமல், அண்ணன் நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் என்ன ஆயிட்டான் தெரியுமா? அறிவு தெரிஞ்ச உடனே இயேசுவே நான் உங்க கூடயே வர்றேன்டான். ஆனா இயேசு சொன்னாரு, இல்லப்பா வர வேண்டாம், கடவுள் படிங்க. அவரை பார்த்து உமது வீட்டிற்கு போய், உன் வீட்டுக்கு போப்பா, ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்தவைகளை எல்லாம் உறவினருக்கு அறிவியும், உம்முடைய உறவினர்களுக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று, அவர் போய் இயேசு தமக்கு செய்ததை எல்லாவற்றையும் தெக்கப்போலி நாட்டில் அவர் நற்செய்தி பணியாளராக மாறிட்டார். கை தட்டுங்க. ஒரு காலத்தில் பேய் பிடிச்சவன் இன்னைக்கு அருளும் நலமும் கிருபையும் நன்மையும் புடை சூழ்ந்த உடனே அவன் சாட்சியா மாறிட்டான். பிரைஸ் தி லார்ட். சப்தம் உயர்த்தி அல்லேலூயா. நல்ல குரலை உயர்த்தி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் அமருகிற கிறிஸ்தவன், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தவருடைய வார்த்தையை பாதத்தில் உட்கார்ந்துனா தூங்குறது கிடையாது. அல்லேலூயா.
ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவன், வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் அறிவு தெளிவடைவான், சாட்சியாய் மாறுவான், நல்ல பங்கை தேர்ந்து கொள்வான். அவனை கிருபையும் அருளும் நலமும் பின்தொடர்ந்து செல்லும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் திருப்பாடல் 42ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க பாப்போம். 42:1. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, ஆண்டவரே, என்னுடைய இருதயம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்போதும் நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்க போகின்றேன் என்ற ஏக்கம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது, தேவனை நீங்கள் அன்பு செய்கிற நீங்க அவரை தேடுங்க. ரெண்டாவது, நீங்க அவர் பாதம் உட்காருங்க. மூன்றாவது, அவரை நோக்கி கதறுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபிக்கிற கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க நீங்க கேட்டு பாருங்க. நீங்க ஆலயத்தில் போய் அமர்வது, ஆண்டவர் ஆலயத்தை தேடுவது மட்டும் போதாது. ஆலயத்தில் போய் வசனத்தை சிலர் கேட்குறோம், ஓகே, ஆனால் அதுலேயும் மார்க் போடுவீங்க. இன்னைக்கு ஜேம்ஸ் பிரசங்கம் பண்ணார் 30 மார்க். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்கு ஒரு 75 மார்க், இவருக்கு 22 மார்க். இந்த சாமிக்கு பிரசங்கமே பண்ணவே தெரியலை. இது இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. காது கொடுத்து முதல்ல கேளு, உனக்குன்னு கேளது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி இந்த ஊழியர்கள், ஜெபம் பண்ணுற அருங்கொடை ஊழியர்கள் உள்ள ஒரு பெரிய தன்னாவட்டு திமிர் என்ன தெரியுமா? என்ன திமிர் சொல்லுங்க? நாங்கள் பிரசங்கம் பண்ணுற மாதிரி கூட இந்த சாமியார் இப்படிப்பட்ட குசும்பு கொழுப்பு இதெல்லாம் நிறைய பேருக்குள்ள இருக்குது. இதெல்லாம் அழிஞ்சு போகிறதுக்குரிய அடையாளம். நீங்கள் மார்க் போட வரல, உங்கள் வாழ்க்கையை தேவனிடத்தில் கொடுக்க வந்திருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ முதலாவது நீங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக மாறணும். ரெண்டாவது பாதத்தில் உட்கார்றவங்களா மாறணும். மூன்றாவது, தேவனை நோக்கி கதறுகிறவர்களாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நோக்கி கதறுகிறவர்கள், ஆண்டவரை நோக்கி வாஞ்சித்து கூப்பிடுகிற ஒரு கூட்டம் வேணும். இன்னைக்கு தேவனுடைய அருளும் நலமும் உங்க வீட்டை நிரப்பணும்னா ஜெபிக்கக்கூடியவர்களாக நீங்க மாறணும். யாரா மாறணும்? ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறணும். இந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட், இந்த முதல் புதன்கிழமை தேவன் இதை தான் சொல்றாரு உங்ககிட்ட. என் ஜனங்களை நீ ஆயத்தப்படுத்து. இந்த இயர் இவங்களுக்கு ஆசீர்வாதமான இயராக, இந்த பிளஸ்ஸிங் இயராக, பாதுகாப்பின் இயராக, இந்த வருஷத்தை இவங்க நன்மையை நான் ஏராளமாக கொடுக்க போகிறேன், அருளால் இவங்களை நிரப்ப போகிறேன். ஆனால் இவங்களை ப்ரிப்பரேஷன் பண்ணு, தயாரி. எப்படிப்பா? முதல்ல அவனை தேடட்டும். ரெண்டாவது, என் பாதம் உட்காந்து என் வசனத்தை கேட்கட்டும். மூணாவது, வசனத்தை கேட்ட என் ஜனம் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் வேணும். கிறிஸ்தவ குடும்பங்களில் ஜெபம் வேணும். ஊழியர்கள் ஜெபிக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும், திருச்சபையின் மக்கள் ஜெபிக்கணும், குருவானவரும் ஜெபிக்கணும், அருட்சகோதரியும் ஜெபிக்கணும், ஊழியக்காரன், ஜெப குழுக்கள், அன்பியம், மரியாயின் சேனை, வின்சென்ட், இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்களோ ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் இல்லாமல் உங்கள் காரியம் எதுவுமே ரொம்ப நாள் ஓடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்துட்டா அவனுக்கு என்ன இருக்கும்? ஜீவன் இருக்குமா? சொல்லுங்க, ஜீவன் இருக்குமா? ரத்தத்தை மட்டும் உருவி விட்டுருங்க. சில அழகாக பார்த்துருப்பீங்க, சில செய்தித்தாள்லேயே படிச்சிருப்பீங்க, சில டாக்டர்ஸினுடைய முடிவெல்லாம் அவருடைய சிரஞ்சை வச்சு லேசாக அந்த நரம்பில் ஏற்றிட்டு ரத்தத்தை மட்டும் வெளியே விட்டுருதான், முடிஞ்சு போச்சு. தற்கொலை அப்படிலாம் கொடூரமெல்லாம் நடந்திருக்கு. ரத்தம் போயிட்டுனா உயிர் போயிடும். ஜெபம் போயிட்டுனா சொல்லுங்கள், பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள், ஜெபத்தை விட்டுட்டிங்களா பாவத்துக்கு மேலே பாவம் செய்வீங்க.
ஜெபம் பண்ணுறீங்களா, பாவம் உங்களை விட்டு ஓடிடும். பாவம் ஓடனா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணு. ஆண்டவர் நோக்கி முழங்கால முடக்கு, தேவன் நோக்கி வாஞ்சியோடு கதறு. தாவீதுக்கு ஏன் பாவம் வந்துச்சுன்னு தெரியும். பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு சோம்பேறித்தனம் மிகுந்துட்டு, தாவீதுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் போயிட்டு, தேவனை நோக்கி வாஞ்சியோடு கதறுவது இல்லாமல் போயிட்டு, பத்சபாவுடைய வீடு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி அங்கே தானே இருந்திருக்கும். சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? பத்சபா வீடு அதுக்கு முன்னாடி அங்கே தானே இருந்திருக்கும். பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா? அதுக்கு முன்னாடி வர அங்கே தான் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வர அவனை என்ன பண்ணிச்சு? ஜெபம் காப்பாத்திச்சு. தேவனை நோக்கி கதறினான். இப்போ யாரை நோக்கி கதறிட்டான்? பத்சபாவை நோக்கி கதறிட்டான். இன்னைக்கு நிறைய நேரங்கள் அப்படி தான் நடந்துடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மானானது நீரோடையை ஆர்வமுடன் நாடி தேடுவது போல, இது ஒரு மொழிபெயர்ப்பு. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல ஆண்டவரே உமக்காக ஏங்கி தவிக்கிறது, கதறுகிறது. தேவனுக்காக கதறுகிற பிள்ளைகளை உங்களை நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்தில் முடிவெடுங்க. காலையில் ஒரு அரை மணி நேரம், மதியம் ஒரு அரை மணி நேரம், மாலை ஒரு அரை மணி நேரம், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம், ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம், 2 ஹவர்ஸ், 2 மணி நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுங்க. முழங்கால முடக்குங்க, ஜெபமால ஜெபிங்க, தேவ நற்கருணை ஆண்டவரை சந்திக்க போங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வேத வசனத்தை வச்சு படிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. நேரம் போகிறதே உங்களுக்கு மணிக்கணக்கு. ஏங்க, அந்த சந்தோஷம்லாம் அந்த உலகத்தில் யாரும் தர முடியாது. உங்கள் முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். 1 டன் பேரண்ட் லெவலி போட்டால் கூட கிடைக்காது. இருக்கிற நல்ல சிலத்தில் பாருங்கள், சில பொண்ணெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அழகாக இருப்பா. கல்யாணத்துக்கு பார்த்து இதான் பொண்ணாயா, ஏன் என்னையான இருக்கிறதெல்லாம் பிச்சு பிடுங்கி பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிரும். இருக்கிறது பேர் என்னமோ சொல்கிறாங்களா, அது பேர் என்னக்கா, என்னமோ எடுக்கிறாங்களாமே, த்ரெட்டிங்கா, எனக்கு தெரியல என்ன சொல்கிறாங்க. இருக்கிறதெல்லாம் என்ன எடுக்கிறது, என்ன எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பிடுங்கி முகத்தில் என்னெல்லாமோ ராவி பார்த்தோம்னா பயலே மறந்துடுவான். இதானா நமக்கு உண்மையிலே ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரியலையே. கெட்டுடா, விரும்புகிறேன் கெட்டு கெட்டிடுவான். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒரு லவ்லியும் போட வேண்டாம், நீங்களே லவ்வாக மாறிடுவீங்க. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. நீங்கள் தான் அன்பு. கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ வாஸ்து முடிச்சிருவோம். சங்கீதக்காரன் ஒரே ஒரு வார்த்தையை முடிக்கிறான் பாருங்க. நான் தான் சொன்ன வார்த்தை, திருப்பாடல் 51:11. ஜெபத்தை இழந்த பின்னால, அவன் பாவம் செஞ்ச பின்னால என்ன எழுதுறான் தெரியுமா? வாசிங்க. உமது முன்னிலையிலிருந்து, கர்த்தாவே தேவனே உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். சொல்லுங்க, என்ன செஞ்சிடாதேயும். இந்த வார்த்தையை படிக்கும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே எனக்கு செல்வத்தை எடுத்துறாதீங்க சொல்லல, அறிவு எடுத்துறாதீங்க சொல்லல, உமது பிரசன்னத்திலிருந்து, உமது முன்னிலையிலிருந்து நீர் என்னை தள்ளிவிடாதேயோ. உமது தூய ஆவியை, உம்முடைய தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியப்பட்டவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்களேன். கதறுகிற ஜனம் கை மேலே பலனை பெறும். நான் தைரியமாக சொல்கிறேன். நீ ஆண்டவருக்கு முன்னால் போய் உட்கார்ந்து ஆண்டவரேன்னு சொல்லி உட்கார்ந்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். கை மேலே உண்மையாக இந்த 3 காரியத்தை மறந்துடாதீங்க. இந்த வருஷத்தில் ஆரம்பிச்சிருக்கிற நம்ம முதல்ல என்ன ஆனாலும் எதுவானாலும் முதல்ல தேவனை தேடுவேன். 2வது தேவனுடைய வசனத்துக்குள்ளே நான் அவர் பாதம் அமர்வேன். 3வது அவரை நோக்கி நான் கதறுவேன். 100 ரூபாயா இருக்கட்டும், 50 ரூபாயா இருக்கட்டும். நீங்கள் பாருங்கள், இந்த உட்கார்ந்துருக்கிற தளம் வெறும் 2 நாளில் ஆண்டவர் போட்டார். பிரைஸ் தி லார்ட். மண்ணாக இருந்துச்சு. ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே என்ன செய்யணும், என்ன வேணாலும் சரி போடுறீர்,
போய் பூசைக்கு போயிட்டு வந்தேன், ஆண்டவரே தளத்தை போடுவீங்களா போட மாட்டீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, தளம் போட்டாச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னொரு சேர் வேணும், வாங்கி உட்காந்துருக்கீங்களா? இதெல்லாம் யார்கிட்டையும் பணக்காரங்கிட்ட போய் நம்ம நிற்கவும் இல்லை, நமக்கு செல்வந்தர்கள் அல்ல. நம்முடைய எல்லாவற்றுக்கும் மேலான முதலாளி எல்லாம் எஜமானன் அனைத்தும் தேவன் மட்டுமே. கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். நாம் அவர் மேலே அன்பு வைத்தோம், அவரை நேசிப்போம், அவர் எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கதறுகிற கூட்டம் கை மேலே. அன்னாள் கதறினால் சாமுவேலை ஆண்டவரிடம் கேட்டேன், அவர் எனக்கு தந்தார், அவன் வாங்கிட்டான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவே தாவீதின் மகனேன்னு கூப்பிட்ட பர்த்திமேவுக்கு ஆண்டவருங்க வா. அதெல்லாம் கதை இப்பெல்லாம் ஆகாது. இப்போ அமாவாசை கரகம் சரியில்லை, போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வான்னு சொன்னார். ஏங்க சொல்லுங்க, கதர்னாங்க. கலைமான் நீரோடைக்கு ஏங்குவது போல ஆண்டவரே உமக்காக என் நெஞ்சம் கதறுதுன்னு தேவனை நோக்கி கதர்னா கை மேலே தேவன் பலன் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வருடத்தை தேவனுடைய அருள் நலமும் பேரன்பும் புடை சூழ்ந்து வரும், நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நீடிய நாட்கள் நெடுநாள் வாழ்ந்துடுவேன் என்பதை உறுதியாய் விசுவசிக்கிறீர்களோ, 3 காரியத்தை இந்த வருஷத்தில் ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரை தேடுவேன், அவர் பாதம் அமர்ந்தவருடைய வசனத்தை செவி கொடுப்பேன், அவரை நோக்கி ஜெபிப்பேன், பதிலை பெற்றுக்கொள்வேன் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அருளும் நலமும் உங்களை புடை சூழ்ந்து வரும். ஆண்டவர் இல்லத்தில் மகிழ்ச்சியுள்ள ஜனமாய் வாழ்ந்திடுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். கரங்கள் தட்டி பாடுவோம். என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் என்னை புடை சூழ்ந்திடும். பாடுவோம். என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் என்னை புடை சூழ்ந்திடும். என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் என்னை புடை சூழ்ந்திடும். பாடுவோம். என் வாழ்நாள் எல்லாம் அருள் நல்ல உணர்ந்து பாடுங்கள். எல்லாம் வசனம் தான். என்னை புடை சூழ்ந்திடும். மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்திருப்பேன், இயேசுவுக்குள் மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்திருப்பேன், இயேசுவுக்குள் மகிழ்ந்திருப்பேன். என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் என்னை புடை சூழ்ந்திடும். பாடுவோம். என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் என்னை புடை சூழ்ந்திடும். ஆண்டவர் என் நாயனானார், எனக்கொன்றும் குறையில்லை. ஆண்டவன் என் பாடுங்க, வாயை திறந்து பாடுங்க எல்லாரும். எனக்கொன்றும் வாயை திறந்து பாடுங்க. குறையில்லை. கைதட்டி. ஆண்டவர் என் ஆயனானார், எனக்கொன்றும் குறையில்லை. ஆண்டவன் என் ஆயனானார், எனக்கொன்றும் குறைவில்லை. என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் என்னை புடை சூழ்ந்திடும். பாடுவோம். வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் கைகள் தட்டி பாடுங்க. என்னை புடை சூழ்ந்திடும். மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்திருப்பேன், இயேசுவுக்குள் மகிழ்ந்திருப்பேன். பாடுவோம். மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்திருப்பேன், இயேசுவோடு மகிழ்ந்திருப்பேன். நல்ல கைதட்டி பாடுங்க. கையை தட்டி பாடுங்க தங்கச்சி. கை தட்டுமா? கை தட்டி பாடுங்க. பசும்புல்வெளி எனக்கு உண்டு, அமைதியின் நீர்நிலை எனக்கு உண்டு. பசும்புல்வெளியும் எனக்கு உண்டு, அமைதியின் நீர்நிலை எனக்கு உண்டு. என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் என்னை புடை சூழ்ந்திடும்.
உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தயவு செய்து சார், இதுவரை நீங்கள் எதெல்லாமோ தேடி இருக்கலாம், இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாமோ தங்கச்சி முக்கியமாக இருந்திருக்கலாம், இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாமோ உனக்கு தேடிடலாம். கண்ணை மூடுமா, கையை கும்பிடுமா, கை கும்பிடு. வாலிப பிள்ளை நல்ல கை கும்பிட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். நீ ஜெபிக்க வந்திருக்கிற ஏசப்பா உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க உன்னை அழைத்து வந்திருக்கிறார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. உன் வாழ்க்கையில் இதுவரை கடந்த வருடங்கள் ஆனால் எப்படி இருந்ததோ இந்த வருஷம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அருள் உண்டுப்பா, நலம் உண்டு, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இந்த ஆசீர்வாதம், அருளும், நலமும், கிருபையும் உன்னை பின்தொடர்ந்து வரணும்னா நீ தேவனை நோக்கி எப்போதும் வரணும். நேரம் கிடைச்சா கோயிலுக்கு போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நேரம் கிடைச்சா, அன்றைக்கி நிறைய அவர் அப்படி தான், டைம் கிடைச்சா டைமை உண்டாக்கு. சிலர்லாம் பாருங்க, அவங்க விரும்பினப்போ தான் கோயிலுக்கு போவாங்க. எப்போ தேவைன்னு ஒன்று வரும்போது, கால் வலி வரும்போது, இடுப்பு வலி வரும்போது, கட்டி வரும்போது, கேன்சர் வரும்போது, பிஸ்னஸ் எல்லாம் அடி வாங்கி தொழில் இல்லாமல் போகும்போது. ஆனால் எல்லாமே நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடு, நன்மை பெருகும். நான் தைரியமாக சொல்கிறேன். எல்லாமே சரியாக இருக்கும்போது தேவனை தேடு. சிலர்லாம் பாருங்கள், இந்த எக்ஸாம் காலம் வரும்போது பிள்ளைங்க வராங்களோ இல்லையா, அம்மாக்கள் கோயிலுக்கு வருவாங்க. அப்புறம் ரிசல்ட் வந்துட்டு நன்றி சொல்லக்கூட வர மாட்டாங்க. ஆனால் கடவுளை நீ எப்போதும் தேடு. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ரெண்டாவது பைபிள் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவரை தேடுகிற நீங்கள் அவர் பாதம் அமர்ந்து வசனத்தை கேளு தங்கச்சி. அவர் என்ன பேசுவார்னு கேளு. தாவீது ஆண்டவருக்காக ஆர்வமோடு அவருடைய பாதத்தில் ஏங்கி தவித்தது போல வசனத்துக்காக ஏங்கி ஆவன வாயை திறக்கிறேன், தர உன் இருதயத்தை தர. மூன்றாவது ஜெபம் பண்ணு, ஜெபி, குடும்பத்துக்காக ஜெபி. ஆண்டவரே இந்த வருஷம் என் வீட்டில் எந்த தீமையும் இல்லாமல் ஜெபிக்கு. வியாபாரம், தொழில், எதுக்காகவும் ஜெபி. முழங்கால முடக்கு, நன்மைக்காக ஜெபி. நன்மை கிடைத்த பின்பு ஜெபி. கிடைத்த நன்மைக்காக ஜெபம் பண்ணு, கிடைத்த நன்மை நிலைச்சு நிற்கும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லை, சாட்சி சொல்றதோடு ஓடி போயிடுவாங்க. ஒரு நாள் ஜெபம், ஒரு வருஷம் ஃபுல்லா தூக்கம். வியாதி சுகமான, கட்டி கரைந்தது, சோசுரம், அல்லேலூயா. அடுத்து ஆளே அட்ரஸை காணாது. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்க. ஏன்? சுகமாகிறதுக்காக ஜெபம் இல்லைங்க, சுகம் பெற்ற பின்னாலேயும் ஜெபம் பண்ணு. ஜெபிச்சுக்கிட்டே இரு, ஜெபித்து கொண்டே இரு. உன் வீட்டில் திருமணத்துக்காக, வேலைக்காக, எதுக்காக இருக்கட்டும், ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். மீண்டும் சொல்லுகிறேன், ஒன்று ஆண்டவரை தேடுங்கள். ரெண்டாவது நீங்கள் ஆண்டவர் பாதம் அமர்ந்து வசனத்தை தியானியுங்கள். மூன்றாவது ஜெபியுங்கள். அருளும் நலமும் பேரன்பும் புடை சூழ்ந்து வரும். ஆண்டவர் இல்லத்தில் நீடிய நாட்கள் வாழ்ந்து மகிழ்ந்திருப்பீர்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய கரத்திலே அவர்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இனியவர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை அன்பு செய்ய ஒரு கடவுள் இருக்கிறார். உங்கள் மீது மனமிறங்க ஒரு கடவுள் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைக்க ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த இறைவனை குறித்துத்தான் நாம் தியானிக்கப் போகிறோம். அவர் அன்புள்ளவர், அவர் ஆறுதல் அளிக்கக்கூடியவர், அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவர். அந்த இறைவனை உற்று நோக்குங்கள். அந்த இறைவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு அளவிட முடியாதது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே.
ஆண்டவரே, நீர் என் மீது வைத்திருக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. ஆண்டவரே, நீர் என் மீது வைத்திருக்கிற அன்பு அளவிட முடியாதது. நான் இந்த உலகத்திலே கடனாளியாய் கஷ்டப்படுகிறவனாய் இருக்கும் பொழுது என்னை நோக வைக்கிற துன்புறுத்துகிற மனிதர்கள் நடுவில் நீர் என்னை தேடி வருகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி பாடுவோம். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நடுவரே. இரக்கமுள்ள கடவுளே, ஏழ்மையிலும் என் வாழ்க்கையிலே வெறுமையும் சூழ்ந்திருக்கும் பொழுது உம்முடைய இரக்கம் மட்டும்தான் எங்களை உயர்த்த முடியும் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை வெறுக்கும் மனிதர்கள் நடுவில் அன்பு செய்கிற கடவுளே இயேசுவே ஒப்பு கொடுப்போம். ஏழையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், ஏழ்மையை சொல்லி சொல்லி ஏங்க வைப்பார்கள். ஏழையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், ஏழ்மையை சொல்லி சொல்லி ஏங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நடுவரே. ஆண்டவரே, படிப்பு இல்லாவிட்டால், எங்களுக்கு ஒருவேளை ஞானமான காரியங்கள் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எங்களை வெறுக்கிறவர்கள் 1000 பேர். சுவாமி, நீர் எங்களை ஒருபோதும் தள்ளவில்லை ஆண்டவரே. பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நடுவரே. ஆண்டவரே, உறவுகள் எல்லாம் என்னை மறக்கலாம், அனாதையை போல நான் கைவிடப்படலாம். ஆனால் நீர் என் மீது வைத்திருக்கிற அன்பு உம்முடைய இரக்கத்தை மட்டுமே வெளிப்படுத்துகிறது. சுவாமி, என் மீது மனமிறங்கும் என்று சொல்லி பாடுவோம். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அன்பை உனக்கு தருவேன் என்று அலைய வைப்பார்கள். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அன்பை உனக்கு தருவேன் என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும்
என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நடுவரே. பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், ஏழையாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். ஏழையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், ஏழ்மையை சொல்லி சொல்லி ஏங்க வைப்பார்கள். பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அன்பை உனக்கு தருவேன் என்று அலைவ வைப்பார்கள். இயேசுவே, இயேசுவே, என் நிலையை பாரும். ஏழ்மையிலும் பட்டுப்போன நிலையிலும் கலக்கத்திலும் நோக்கத்திலும் நொந்து வாடும் என் மீது மனம் இறங்கும். அன்பை தருவேன் என்றவர்கள் கலங்காதே இருக்கிறேன் என்று சொன்னவர்கள், நம்ப வைத்தவர்கள் மறந்து போனாலும் நீர் மட்டும் என்னை மறக்கவில்லை. இயேசுவே, இயேசுவே, என் நம்பிக்கை நான் நம்பியிருந்த மனிதர்கள் என்னை கைவிட்ட போதும் நீர் மட்டும் கைவிடவில்லை. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ இப்பொழுது என்ன மனநிலைமையில் இருந்தாலும், வாட்டமுற்ற வாடிய நிலையில் இருக்கிற உன் அருகிலே தெய்வம் இருக்கிறார். நோயாளியாய் இருக்கிற உன் அருகிலே இயேசு இருக்கிறார். பலவீனமான உன் அருகிலே தேவன் இருக்கிறார். உன்
சோகங்கள், உன் சோர்வுகள் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார். வாய் திறந்து இந்த பல்லவியை பாடி சொல். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. பாடுவோம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நடுவரே. யார் என்னை மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிடார். யார் என்னை மறந்தாலும் இயேசு என்னை மறக்க மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிடார். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறக்காதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறக்காதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோய்களை குணமாக்கும் இயேசு எனக்குண்டு. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோய்களை குணமாக்கும் இயேசு எனக்குண்டு. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். கடனை அடைக்க வழி சொல்லும் இயேசு உண்டு. கடனை அடைக்கும் வழி சொல்லும் இயேசு உண்டு. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசுவே, இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. ஏழையாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். செல்வந்தனாய் மாற்றும் இயேசு எனக்கு உண்டு. ஏழையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். செல்வந்தனாய் மாற்றும் இயேசு எனக்குள் உண்டு. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறக்காதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். ஞானியாய் மாற்றும் இயேசு எனக்குள் உண்டு. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். ஞானியாய் மாற்றும் இயேசு எனக்குள் உண்டு. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள்.
அன்னை தந்தையாய் இயேசு எனக்குள் உண்டு என்றும். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். தாயாய் தந்தையாய் வாழும் இயேசு எனக்குள் உண்டு. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. சந்தோஷமாய் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. உன் நோய்களெல்லாம் குணப்படுத்துகிற இயேசு உனக்குள் உண்டு. உன் கடனை எல்லாம் அடைத்து உனக்கு நல்ல அடுத்த ஸ்தானத்துக்குள்ள கொண்டு போற இயேசு உனக்குள் உண்டு. உன் ஏழ்மையை மாற்றி உன்னை செல்வாக்காய் ஆசீர்வதிக்கிற இயேசு உண்டு. மூடனாய் முட்டாளாய் இருந்த வாழ்க்கையை மாற்றி ஞானியாய் மாற்றுகிற இயேசு உனக்குள் உண்டு. கைவிடப்பட்டவள் அனாதை என்ற நிலை மாறி தாயும் தந்தையுமாய் எல்லா சொந்தமுமாய் இருக்கிற தெய்வம் உனக்குள் உண்டு. இந்த நல்ல தெய்வம் உன்னை நேசிக்கிறார், உன்னை அன்பு செய்கிறார். எந்த ஸ்தானத்தில் நீ எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையின் மத்தியில் இருந்தாலும் உன்னை நேசிக்க ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோசித்து பாருங்கள், இந்த பல்லவியை பாடி பாருங்க, இந்த வார்த்தையை உச்சரித்து பாருங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் மறையும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். இப்பொழுது நம் உள்ளத்திலே மீண்டும் சொல்லி பாருங்கள், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறக்காதவர், என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை கைவிடாதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. இனியவர்களே, இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்மை கைவிட மாட்டார். இயேசு மட்டுமே நம்மை விட்டு விலக மாட்டார். நம்மை வெறுக்காதவர், நம்மை புறக்கணிக்காதவர், நம்மை கைவிடாதவர், கை நெகிழாதவர், மறக்காத தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு உங்களோடு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்குள் இருக்கிறார்.